திருவண்ணாமலை வஉசி நகரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மலையடிவார பகுதியில் வஉசி நகர் எனும் இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பாறை விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். அந்த பகுதிக்கு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நேரலையாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த செய்தியை தொடர்ந்து அப்பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பார்வையிட வருகை புரிந்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக வஉசி நகர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அப்பகுதியில் பாறை விழுந்து 7 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற தற்போது அவர் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களை விரிவா சொல்லுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நகரில் இருக்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதில் வஉசி நகர் 11வது தெரு பகுதியில் முழுவதுமாக அந்த ஏற்கனவே வீடுகளில் இருந்த பாறைகள் உருண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்குமார் என்பவர் வீடின் மீது மிகப்பெரிய பாறை உருண்டு விழுந்ததில் ராஜ்குமார் மற்றும் ராஜ்குமார் மனைவி, அவரது மகன் 9 வயது கௌதம், 7 வயது இனியா, அதே போன்று அவர்களுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளான சுரேஷ் என்பவருடைய மகள் மகா, மஞ்சுநாதன் மகள் வினோதினி, சரவணன் மகள் ரம்யா ஆகிய 7 பேரும் உடல் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக தற்பொழுது அந்த திருவண்ணாமலை பகுதி வஉசி நகர் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அந்த பகுதியில் அந்த மண் சரிவு பாறை உருண்டு ஏற்பட்ட விபத்து காரணமாக ராஜ்குமார் கூலி தொழிலாளியான ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி, அதே போன்ற குழந்தைகள் 5 பேர் என ஒட்டுமொத்தமாக 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள அந்த பொதுமக்களை சந்தித்து, அதே போன்று இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த அந்த குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை கூறி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறோம். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் இதுபோன்ற வெள்ளத்தால் உருண்டு வரும்போது அவங்க வீடு தான் அந்த பாறை பட்டு தான் குடும்பத்தோட ஒரே ஃபேமிலியில 4 பேர், பக்கத்து வீட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க ஒரு 3 பேர், மொத்தம் 7 பேருமா எங்க குடும்பத்தோட அப்படியே மொத்தமா அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சுட்டாங்க. இப்பதான் கடைசியா அந்த ஒரு குழந்தைய மட்டும் கடைசியா தேடி எடுத்தோம். இது வரலாம் தேடி 3 நாளா தேடிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் கிடைச்சாங்க. இப்போ ஜிஹெச்சுக்கு போயிடுச்சு, போஸ்ட்மார்டம் ஆகிட்டு இருக்கு. அவங்க அந்த வீடு எல்லாம் எங்க வீட்டுல எதுவும் பாடி போட கூட இங்க இடம் கிடையாது, வீடே இல்லை, எல்லாரும் வீடும் சேதம் ஆயிடுச்சு. அதனால பக்கத்து தெருல அவங்க சொந்தக்கார வீட்டுல ஃபுல்லா பந்தல் போட்டு அங்க எடுத்துட்டு போறாங்க. அவங்க சொந்த பந்தம்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு எல்லாமே அவங்க குடும்பம் சார்ந்தவங்க எல்லாமே அங்க இருக்காங்க. பக்கத்துல எல்லாமே அங்க இருக்காங்க. அப்படியே பக்கத்துல இல்ல, இந்த பக்கம் போக முடியாது, நடந்தே கூட முடியும். சார் நவருங்க சார், நீங்க முட்டு
ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள அந்த தீபமலையில் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் வஉசி நகர் 11வது தெருவில் வசிக்கக்கூடிய கூலி தொழிலாளியான ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா, அவரது மகன்கள் கௌதம், இனியா ஆகியோரும், அதே போன்று அந்த ராஜ்குமார் மீனா தம்பதியினருடைய உறவினர்களுடைய குழந்தைகளான வினோதினி, அதே போன்று ரம்யா, மகா ஆகிய 3 சிறுமிகள் என ஒட்டுமொத்தமாக 5 சிறுமிகள் மற்றும் கூலி தொழிலாளியான ராஜ்குமார், மீனா ஆகிய 7 பேரும் இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் நீண்ட மணி நேர போராட்டத்திற்கு பின்பாக அவர்கள் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 2 உடல்கள் மீண்டும் பகுதியாக மீட்கப்படக்கூடிய நிலைதான் காணப்பட்டது. ஏனென்றால் திடீரென மண் சரிவோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவிற்கான பாறைகளும் உருண்டு அந்த வீடுகளுக்குள் புதைந்த நிலையில் அந்த வீடுகளுக்குள் இருந்த அந்த 5-7 பேருடைய உடலை மீட்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அதே போன்று காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் இருந்து செயல்பட்டார்கள். 27 மணி நேர போராட்டத்திற்கு பின்பாக அந்த 7 பேருடைய உடலானது மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் இதுபோன்ற ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் திடீரென கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் ஒட்டுமொத்த குடும்பமும் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையை ஆழ்த்தியிருக்கிறது. அதிலும் 5 சிறுவர் சிறுமியர்கள் என 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமியர்கள் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும், அதே போன்று வஉசி நகர் பகுதியில் இதுபோன்று தொடர்ச்சியாக நடைபெற்ற மண் சரிவினால் ஏராளமான குடியிருப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களையும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்காக நடந்து சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நான் எப்படியாவது சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த திருவண்ணாமலை மலைக்கு கீழே அடிவார பகுதிகளுக்கு நேரடியாக சென்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நடந்து சென்று ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்று கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் அதுவும் தீபமலையில் இருக்கக்கூடிய அதன் கீழ் தங்கியிருந்த திடீரென வீட்டில் இது போன்ற மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு துரதிருஷ்டவசமாக அது போன்ற 7 உயிர்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இந்த குடும்பத்திற்கு எத்தனை ஆறுதல்கள் சொன்னாலும் அது தீராது, இருந்தாலும் ஒரு தாயாக இருந்து அவர்களுக்கான குடும்பத்திற்கான ஆறுதலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த உயிரிழந்த குடும்பத்தினர் கூலி தொழிலாளி ராஜ்குமார், மீனா, கௌதம், இனியா ஆகியோருடைய குடும்பத்தினரை நேரடியாக சந்தித்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான ஆறுதலை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் அவர்களுடைய உருவப்படம் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பார்த்து சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த வஉசி நகர் பகுதிக்கு நேரடியாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்காக அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த வஉசி நகர் பகுதி மக்களையும், அதே போன்று இந்த மண் சரிவில் உயிரிழந்த ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்களான 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.